நம்ம முதல்ல கட்டணும், அப்புறமா பூத்த பார்க்கணும். வாடகை கொடுக்க முடியல, ரோட்டில் தான் படுக்கிறதா இருக்குது. ஏதோ நாங்கள் வீட்டில் நகைட்டு இருந்தால் இதை வச்சு தான் வாடகை கட்டுறோம் சார். நாங்கள் இந்திக்காரங்க வந்து வேலைக்கு வரான்ல, இந்திக்காரன் வேலைக்கு வரான் சொல்லேன்னு கோச்சியா, எந்த ஒரு தொழிலாளி காத்தால குடிக்காம வேலை பார்க்குறான். அவனுக்கு இந்த பக்கம் கூட அவரே படிச்சுதாக்கா நம்மளுக்கு வேலை கிடைக்கும். எதிர்காலம் என்ன ஆக போகுது, வீணாக போகுது. எல்லாம் தான் என் வேலை சேர்த்துட்டாங்களா, அப்புறம் என்னத்துக்கு? 3 ரூபாய் இல்லை, 3 ரூபாய் அரிசி இருந்தால் கூட வாங்கிட்டு போயிடறாங்க. 5 ரூபாய் அரிசி இருந்தால் கூட வாங்கிட்டு போய் சாப்பிட்றாங்க. நாங்கள் அப்படி சாப்பிட முடியலம்மா. யாரும் வந்தாலும் அதே தான் நடக்கும். விஜய் வந்தாலும் சரி, அஜித் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் அதுதான். ஒரு வாரத்தில் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு அடிச்சு நாங்கள் எப்படி போய்க்க முடியும்? எல்லாம் தான் குடின்னு இருந்தால் எல்லாம் தான் குடிக்கிறாங்க. அது எப்படி தமிழ்காரங்க மட்டும் தான் குடிக்கிறாங்க, இந்திக்காரங்க தெலுங்குக்காரங்க குடிக்கணும்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன் ஒயின் ஷாப்பு திறந்து இங்கே மூட வேண்டியதானா? யார் வந்து வேலைக்கு கூப்பிடுவா? கட்டிங் போட்டால் இந்திக்காரங்களை தான் கூப்பிடுவாங்க. ஒரு நாளைக்கு வேலைக்கு போகிறேன், வாரத்தில் 3 நாள் லீவு போடுறேன். சம்பளம் அதிகமாக கேட்கல, அவங்க கொடுக்கறது 900 தான், நாங்களும் 900 கேட்குறோம். எங்களை வந்து கஷ்டப்பட்ட வேலைக்கு தான் கூட்டு போகிறாங்க. நாங்கள் செய்கிற வேலையை அவங்க செய்ய மாட்டாங்க. கிளீனாக நாங்கள் தான் க்ளீன் பண்ண போனோம், அவங்க வந்தால் கூட வேலைக்கு போனை போட்டு பேசிக்கிட்டு அவன் பொண்டாட்டிட்டு அப்பாட்ட பேசிட்டு போயிட்டு இருப்பான். நாங்கள் 1.5 மணி நேரம் தான் ஒரு 2 மணி நேரம் மேலே ஏற்றிட்டு போயிட்டே இருப்போம். இப்படி இருந்தால் எல்லாம் இந்திக்காரங்க தெலுங்குக்காரங்க இந்த தமிழ்நாட்டை வந்து அவங்க பிடிச்சிக்குவாங்களாட்டு. பழையசோறு.com. பழைய சோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி. For franchisee call 8124845555. தமிழ்நாட்டை பொறுத்தளவு ஹிந்திக்காரவங்க அதிகமாக வந்துட்டாங்க. இதனால தமிழக மக்கள் உங்களுக்கு வேலை கிடைக்குதா இல்லையா? வேலை இல்லாத தான் குத்தி கிடக்குறேன். கள்ளக்குறிச்சியில் வந்து தாங்க நாங்கள் வேலைக்கு வந்தோம். ஏதோ அவர் போய்க்காரு வந்தோம். இப்போ வேலை ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் இல்லை. வேலை இல்லாத இந்திக்காரங்களும் தெலுங்குக்காரங்க நிறையா வந்துட்டாங்க. அதனால் வேலை எங்களுக்கு கிடைக்கல. ஒரு வாரத்தில் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு அடிச்சு நாங்கள் எப்படி போய்க்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? திருவண்ணாமலேருந்து வந்துக்கிறோம், வேலைக்கு தான் வந்தோங்க. வேலைக்கு வரோம், மார்க்கெட்டில் தான் நிற்போம். மார்க்கெட்டில் இருந்து விலைவாசி கம்மி பண்ணி வேலை வாய்ப்பு கொடுத்தா போதும். எங்களுக்கு 1000 ரூபாய் வேணும், 2000 ரூபாய் வேணும், 5000 ரூபாய் வேணும். வேலை வாய்ப்பு வரைக்கும் கொடுத்தா போதும் எங்களுக்கு. நாங்கள் இங்கே தான் சார் இருக்கோம். அப்போல்லாம் வேலை எங்கே? லாக்டவுனில் கூட சார் நாங்கள் வேலைக்கு போனோம் சார். சைக்கிளே கூட வேலைக்கு போனோம், வண்டியெல்லாம் விட மாட்டாங்க. லாக்டவுனில் கூட மயிலாப்பூர், மந்தவேலி அப்படியெல்லாம் கூட வேலைக்கு போயிருக்கோம் நாங்கள். அப்போல்லாம் கூட சம்பாரிச்சு வைக்காதுன்னு. ஹிந்திக்காரங்க நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களும் வேலை இல்லாமல் இருக்குது. ஹிந்திக்காரன் ஒழிச்சு விட்டால் தான் வேலையை நமக்கு ஆகும். இந்திக்காரங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணால் தானே எங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஃபுல்லாக ஜனத்தை அங்கே சேர்த்து விட்டா எங்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி கிடைக்கும்? ஹிந்திக்காரன் நீங்கள் அனுப்பி விட்டிங்கன்னா நமக்கு எல்லாமே வேலை கிடைக்கும். எல்லா தமிழ்நாட்டுக்காருக்கும் வேலை கிடைக்கும். ஒரு குவார்டர் 400 ரூபாய் வரைக்கும் கூட விற்றுச்சு. இப்போயே உட்காந்து குவார்டர் வேலை ஏறிச்சு. எங்கள் வீட்டுக்காரர் உட்காந்து சாப்பிடுவார். அப்போ கூட வேலை செஞ்சுட்டு வந்து உட்காந்து கவர்மா 400 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிடுவார். 1100 ரூபா உட்காந்து சம்பாதிக்கிறப்ப 400 ரூபா கொடுத்து சாப்பிடுவார். நல்லா தான் இருந்தோம். இந்திக்காரங்க வந்து வேலைக்கு வரான்ல, இந்திக்காரன் வேலைக்கு வரான் சொல்லேன்னு கோச்சியா, எந்த ஒரு தொழிலாளி காத்தால குடிக்காம வேலை பார்க்குறான். காத்தால ஒரு வேலைக்கு வராமல் 12 மணிக்கு கொஞ்சம் ஓப்பன் ஆகுது. காத்தால 7 மணிக்கு பிளாக்ல வந்து ஏன் நிற்கிறாங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க, வேலைக்கு வரானுங்க. அதனால தான் வராங்க. இதே நம்ம மேலே கரெக்டாக இருக்கணும். என்ன நான் சொல்கிறேன், நம்ம மேலே கரெக்டாக இருக்கணும். அப்புறமா பூத்த பார்க்கணும். அதை விட்டு நீ காத்தால 7 மணிக்கு கொஞ்சம் வாசலில் நின்றுக்கிற. அவன் என்ன பண்ணுறான், இந்திக்காரன் 3 நாள் ரேஷன் அரிசி 1 கிலோ அரிசி போடுறான், துண்டுறானுங்க. 3 நாள் சோறு துண்டு வேலைக்கு வரானுங்க. இன்றைக்கி ஆட்டோ ஓட்டுறான், ராபிடா பைக் ஓட்டுறான், ஆட்டோக்காரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். சில பேர் தமிழ்காரங்க குடிக்கிறவங்களும் இருக்காங்க, குடிக்காதவங்களும் இருக்காங்க. அவங்கள வந்து குடிக்கிறவங்களை வந்து நாம் என்ன சொல்ல முடியும்? அதனால் தெலுங்குக்காரங்க குடிக்காதே இருக்காங்களா, இந்திக்காரங்க குடிக்காதே இருக்கானா? எல்லாம் தான் குடின்னு இருந்தால் எல்லாம் தான் குடிக்கிறாங்க. அது எப்படி தமிழ்காரங்க மட்டும் தான் குடிக்கிறாங்க, இந்திக்காரங்க தெலுங்குக்காரங்க குடிக்கணும்னு எப்படி சொல்ல முடியும்? காலையிலே ஒயின் ஷாப் ஓப்பன் பண்ணி வச்சிடறாங்க. 4 மணிக்கே குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒன்றும் பண்ண முடியல, எதுவும் பண்ண முடியல. அவ்வளோதான் நம்மளால் முடிஞ்சது. ஒன்றும் செய்ய முடியல. எல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஏன் ஒயின் ஷாப்பு திறந்து இங்கே மூட வேண்டியதானா? ஒயின் ஷாப்பு மூடிடுங்க, யார் குடிக்க போகிறா? அதனால தான் இப்போ வடந்திரிகள்லாம் இங்கே வர்றாங்க. அவங்கள சைட்லேயே தங்க வச்சுக்கலாம், நல்லா வேலை செய்கிறாங்க. ஏன்னா 700 சம்பளம் குடிக்கும், அவனுக்கு 2000 ரூம் வாடகை குடிக்கும். எவ்வளோ ஆச்சு? 700 சம்பளம், 700 சம்பளம் குடிக்கும். அவனுக்கு சாப்பாடுக்கு அரிசி வாங்கி குடிக்க, பருப்பு வாங்கி குடிக்க, அப்புறம் எல்லா சம்பளம் 1000 சம்பளம் அவனுக்கு ஆகி போச்சா? இல்லை, இப்போ இந்த வடந்திரிகள் வருகை வந்து கஷ்டப்பட்ட வேலைக்கு தான் எங்களை கூட்டு போகிறீங்க. கஷ்டப்பட்ட ஜல்லி போட தான் எங்களை கூட்டு போகிறீங்க. 15 மூட்டை 20 மூட்டை ஜல்லிக்கு தான் கூட்டு போகிறீங்க. ஒரு கடலை அடுக்க மட்டும் கூட்டு போகிறீங்க. அவன் ஈஸியாக போட்டு போயிடுவான். முடியுமா? முடியாது. எங்கள் வேலை முடியாதுண்ணா. யார் வந்து வேலைக்கு கூப்பிடுவா? கட்டிங் போட்டால்
இந்திக்காரங்களை தான் கூப்பிடுவாங்க. நம்ம ஆளுங்க தான் கட்டிங் அது இன்னொரு கட்டிங் போட்டுறாப்பிலையே, இன்னொரு கட்டிங்கை போட்டுட்டா அப்புறம் எங்கே வேலைக்கு கூப்பிடுவாங்க? ஃபுல்லாக இந்திக்காரங்களை வச்சு வேலை செய்கிறாங்க. இல்லை அது ஓகே. அது ஏன்னா காரங்காரங்க இப்போ கட்டி போடுறாங்க, அது ஓகே இல்லைன்னு சொல்கிறேன். வேலை இல்லைன்னா இப்போ ஹிந்திக்காரங்க வந்து தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதனால தான் வேலை இல்லாமல் போகும்போது தான் கட்டி போட்டு போடுறாங்க, வேறு எதுவுமே இல்லை. ஆமாம், எல்லா டிபார்ட்மெண்ட் ஒயின் ஷாப்பு, ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சிட்டா, கார் ஓட்ட ஆரம்பிச்சிட்டா, எல்லாமே ஓட்ட ஆரம்பிச்சிட்டா. கடைசியில் எல்லாமே தமிழ்நாட்டில் எல்லாமே இந்திக்காரங்க தான் இருப்பாங்க. ஒரு நாளைக்கு வேலைக்கு போகிறேன், வாரத்தில் 3 நாள் லீவு போடுறேன். உன்னை நம்பி ஒரு கரெக்டாக வேலை செய்கிறவன், ஒரு டிரைவரு, யாராகட்டும் ஒரு கார் வாங்கி வச்சுருக்கான், உன்னை நம்பி தானே இருக்கான். இன்னைக்கு தொழிலாளின்னு ஆயிடுச்சு, நீ கரெக்டாக இருக்கும்ல. கத்தலை 7 மணிக்கு ஒயின் ஷாப் பஸ்ஸில் போய் நிற்கிறேன். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? குடி தான். நான் எல்லோரும் கெட்டவங்கன்னு சொல்ல, ஏன்னா அவங்க வந்து பழக்கம் அது ஆயிடுச்சு, அது மாற்ற முடியாது. யாரும் குடிக்கிறது இல்லையா? ஏன்னா இந்திக்காரங்க குடிக்கிறாங்கன்னா அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா? காத்தால வேலையை முடிச்சு குடிக்கிறான். நம்ம ஆளுங்க அப்படி இல்லை. நம்ம ஆளுங்க வந்து குடியை கொடுத்து ஒயின் ஷாப் ஓப்பன் பண்ணி அடிமையாக்கி வச்சுட்டாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இதை மாற்ற முடியாது. ஒயின் ஷாப்பு வந்து மூடினா தான் முடியாம ஒயின் ஷாப்பு மூடணும், புரியுதுங்களா? ஒயின் ஷாப் ஓப்பன் இருந்தால் மட்டும் அதெல்லாம் வேஸ்ட்டு. பேட்டி எடுக்க வேஸ்ட்டு, ஒரு பேட்டி கொடுக்க வேஸ்ட்டு, என் டைமும் வேஸ்ட்டு, எல்லாம் டைம் வேஸ்ட்டு. முக்கியமான விஷயம், நீங்கள் என்ன பண்ண ஒயின் ஷாப்பை மூடுங்க. வாடகை கொடுக்க முடியல, ரோட்டில் தான் படுக்கிறதா இருக்குது. அவ்வளோதான் கஷ்டம். அவங்க வந்து இல்லை 3 ரூபாய் இல்லை 3 ரூபாய் அரிசி இருந்தால் கூட வாங்கிட்டு போயிடறாங்க, 5 ரூபாய் அரிசி இருந்தால் கூட வாங்கிட்டு போய் சாப்பிட்றாங்க. நாங்கள் அப்படி சாப்பிட முடியலம்மா. அவ்வளோதான், நாங்கள் வாடகை கட்டி ஆகணும், சாப்பாடு சாப்பிட்டாகணும், பிள்ளைங்கள பார்த்தாகணும், ஸ்கூலுக்கு அனுப்பி ஆகணும். 3 பசங்க எனக்கு. வேலையே கிடைக்கல, தினம் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு தான் போகிறோம் வீட்டுக்கு. கை காலெலாம் எங்கள் வீட்டுக்காருக்கு வீங்கி கிடக்குது, இது இன்றைக்கும் வேலை கிடைக்கல. நாங்கள் வந்து சும்மா கார் வேலை தான் பார்க்குறோம், பில்டிங் வேலை தான் பார்க்குறோம். அதுக்கே எங்களுக்கு வந்து வந்தால் ஒரு நாளைக்கு வந்து ஒரு வாரத்தில் வந்து 2 நாளைக்கு 1 நாளைக்கு இப்படி கிடைக்குது. வேலை 2 நாள் தான் வேலை செஞ்சுருக்கிறோம், மார்க்கெட்லேருந்து 2 நாள் தான் வேலை செஞ்சுருக்கலாம். சும்மா தான் இருக்கிறோம், வீட்டுக்கு தான் போகிறோம். சொல்லுங்கள், இப்படியே வாரத்தில் 2 நாளைக்கு போனால் நாங்கள் எப்படி வாடகை கொடுக்குறது, எப்படி நாங்கள் சாப்பிட்றது? இப்படியே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் எத்தனை நாளைக்கு தான் அப்படி நாங்கள் பண்ண முடியும்? சைட்டில் தங்க வச்சுக்கிறாங்கன்னா அவங்க சைட்டில் தங்கத்தால் அவங்களுக்கு கம்மியாக சம்பளம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ரேஷன் அரிசி இருந்தால் போதும், அதை வச்சு அவங்க காலத்தை தள்ளிட்டு எப்படியோ அரிசி வாங்கி கொடுத்துட்றாங்க பில்டிங்கில். அவங்க அதை வச்சு இதோ கம்மியாக இருந்தாலும் போட்டுன்னு இருக்கிறாங்க. மார்க்கெட்டில் வந்து நிற்கிறவங்க வாடகை எடுக்கிறாங்க வீடு, அவங்க வாடகை கட்டுன்னு எல்லாம் பண்ணணும். நம்ம சோறு துண்ணா கூட வீட்டுக்கு அவசரம் என்ன சொல்லுவாங்க, நீ துண்டுறியே இல்லை, எனக்கு அட்வான்ஸும் உட்காதுன்னு வாடகை எனக்கு கொடுத்தா ஆகணும் அப்படின்வாங்க. நம்ம குளிக்கிற அப்படின்ட்டு நீங்கள் தான் உட்காதுன்னு பார்ப்பீங்க, என்ன இப்படி வரா பைத்தியக்காரச்சி மாதிரின்ட்டு. அவசரம் அப்படி கேட்க மாட்டாங்க, நீ குளிக்கிறியா துண்டுறியா உட்காதுன்னு எனக்கு காசு வச்சுட்டு போ. அவன் கம்மியான சம்பளத்துக்கு கேட்குறான், என்ன பண்ணுறது? நாங்கள் சம்பளம் மார்க்கெட்டு சம்பளத்தை கேட்குறது எங்களை வேணான்ட்டு போகிறோம். சம்பளம் அதிகமாக கேட்கல, அவங்க கொடுக்குறது 900 ரூபா, நாங்களும் 900 ரூபா கேட்குறோம். அவ்வளோதான். அவங்க 800 ரூபா, நாங்கள் 900 கேட்குறோம். அவ்வளோதான். 100 ரூபா கூடுதல் கேட்குறோம். டிஸ்பேரு அந்த மாதிரி இது எல்லாமே கேட்குறோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அப்படிலாம் கிடையாதுங்க. அது எப்படி தமிழ்காரங்க வேலை செய்யாத இருப்பாங்க? வேலை செய்யறதுக்கு தானே இங்கே வந்து மார்க்கெட்டில் நிற்கிறாங்க. வேலை செய்யாததுக்கா மார்க்கெட்டில் நிற்கிறாங்க? வேலை செய்யறதுக்கு தான் வந்து நிற்கிறாங்க. அதுக்குன்னு போய் வேலைக்கு போனாலும்ட்டு ஒரு 4 அவுட்ரு 5 அவுட்ரு மொத்தமாக ஏறுன்னா அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க? முடிஞ்ச அளவுக்கு தான் வேலை செய்யணும்னு சொல்கிறாங்க. தெலுங்குக்காரங்க வந்து தான் தமிழ்காரங்க தெலுங்குக்காரங்களும் வந்து என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா, அவங்க மொத்தமாக ஏற்றுறாங்கன்னா வந்து அவங்க படிப்படியாக நின்றுக்கிறாங்க, ஏற்றுறாங்க. அவங்க அங்கேயே தங்குறதால விட்ற வேலை செஞ்சு தானே ஆகணும். இவர் கொத்தனார்னா 1300 ரூபா சம்பளம் வாங்குறாங்க, 1300 ரூபா சம்பளம் வாங்குறாங்க. எங்களுக்கு 1000 ரூபா சம்பளம். ஆனால் கஷ்டப்பட்ட வேலைக்கு தான் கூட்டு போகிறாங்க, ஈஸியான வேலையை அவங்கள பாட்டு போயிடுறாங்க. எங்களை வந்து கஷ்டப்பட்ட வேலைக்கு தான் கூட்டு போகிறாங்க. மதிய வரைக்கும் வேலை செய்வாங்க, ஏன்னா ஓனர் வராங்க, இன்ஜினியர் வராங்க, சூப்பர்வைசர் வராங்கன்னு சொல்லிட்டு மதிய வரைக்கும் அவங்க இருக்கிறதால அப்படி வேலை செய்கிறாங்க. அவங்க போயிட்டாங்கன்னா சுத்தமாக வேலையை செய்ய மாட்டாங்க. அவங்கள பற்றி நாங்களும் அவங்க கூட வேலைக்கு போயிருக்கிறோம், இருந்திருக்கிறோம், அங்கேயும் வேலை செஞ்சுருக்கிறோம். எங்களுக்கு தெரியும் அவங்கள பற்றி. அந்த ஆள் இருக்கிறாங்க இல்லை உடையவங்க இருக்காங்கங்கிற ஒரு நோக்கத்தில் கொஞ்சம் நேரம் செய்வாங்க. மற்ற நேரம் அவங்க போயிட்டாங்கன்னா அவங்க வேலையை அவங்க காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி எதோ நானும் செய்கிறேன்ட்டு அவங்களும் அப்படி தான் செய்கிறாங்க. தமிழ்காரங்க அப்படி கிடையாது, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி செஞ்சு தமிழ்காரங்க வேலை செய்யலை அப்படிங்கிறது சொன்னால் எப்படி? இது அவங்க வேலையும் பாருங்க, எங்கள் வேலையும் பாருங்க. உட்காதுன்னு இன்ஜினியரே உட்காந்து தெரியும் எங்கள் வேலை உட்காதுன்னு இந்த வேலைன்னா இந்த வேலை உட்காந்து செஞ்சுட்டு வருவோம். அவங்க வேலை அப்படி கிடையாது, 10 கல் அடுக்குவாங்க, இன்றைக்கி ஃபுல்லாக அடுக்குவாங்க. நாங்கள் அப்படி கிடையாது. நாங்கள் செய்கிற வேலையை அவங்க செய்ய மாட்டாங்க. கிளீனாக நாங்கள் தான் க்ளீன் பண்ண போனோம், அவங்க வந்தால் கூட வேலைக்கு அதை பார்க்கணும் இல்லை? அவங்க சொல்லுங்கள், இப்படியே தான் பண்ணியிருந்தா எத்தனை தான் நாங்கள் கஷ்டப்படுறது. ஏன்னா நாங்கள் ஒரு யூனிட் முதல்ல 2 முறை ஏற்றுவோம், ஒரு யூனிட் முதல்ல 4 முறை ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் காரணம்.
ஸ்லோவாக பண்ணுறாங்க, நாங்கள் ஸ்பீடாக பண்ணுறோம், அவ்வளோதான். நாங்களும் தான் வேலைக்கு போவோம். 5 மணிக்கு வேலைக்கு போனாக்கா சும்மா உட்காந்து பில்டிங்கை சுற்றி வந்தால் வேலை ஆகுமா? ஒரு ஓனர் வந்து இப்போ நாங்கள் தமிழ் ஆள் வேலைக்கு போனாக்கா ஒரு சூப்பர்வைசர் உட்காந்துன்னு 5 பேர் இருப்பாங்க. ஓனரும் வருவாங்க, வந்து இந்த வேலை உட்காந்துன்னு இவ்வளோ செய்கிறாங்க அப்படின்னு உட்காந்து பார்ப்பாங்க. நல்லவங்க உட்காந்துன்னு போனை போட்டு பேசிக்கிட்டு அவன் பொண்டாட்டிட்டு ஒப்பாட்ட பேசிட்டு போயிட்டு இருப்பான். நாங்கள் 1.5 மணி நேரம் தான் ஒரு 2 மணி மேலே ஏற்றிட்டு போயிட்டே இருப்போம். ஹிந்திக்காரர் வந்தாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, பில்டிங்லேயே தங்கிடுறாங்க, எங்களுக்கு வேலை இல்லை. எல்லாத்தையும் உட்காந்து பார்ப்பாங்க. இந்த வேலை நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு தான் சம்பளம் தருவாங்க. அதுவே உட்காந்து 1 மணி நேரம் நாங்கள் வெயிட் பண்ணோம் அந்த சம்பளம் வாங்குறதுக்கு. புரியுதுங்களா? இந்திக்காரங்க அப்படி கிடையாது. ஏன்னா அவங்க ரேஷனை சாப்பிட்டு அங்கேயே இருக்கிறாங்களா, அவங்களுக்கு கொடுத்தாலும் போச்சு, கொடுக்கலாலும் போச்சு. யாரும் வந்தாலும் அதே தான் நடக்கும். விஜய் வந்தாலும் சரி, அஜித் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் அதுதான். ஏதோ நாங்கள் வீட்டில் நகைட்டு இருந்தால் இதை வச்சு தான் வாடகை கட்டுறோம் சார். நாங்கள் அவனுக்கு இந்த பக்கம் விட வச்சுருந்தாக்கா நம்மளுக்கு வேலை கிடைக்கும். எதிர்காலம் என்ன ஆக போகுது, வீணாக போகுது. எல்லாம் தான் வேலை சேர்த்துட்டாங்களா, அப்புறம் என்னத்துக்கு அந்த காசு எதுக்கு தரணும்? உட்காதுன்னு தரையாதே இருந்திருந்தா கூட உட்காந்து நிம்மதியாக இருந்திருப்பாங்கல்ல. அதான் 4 இப்படி இருந்தால் எல்லாம் ஹிந்திக்காரங்க தெலுங்குக்காரங்க இந்த தமிழ்நாட்டு வந்து அவங்க பிடிச்சிக்குவாங்களாட்டு. இப்போ நாம் வந்து இருக்கிறவங்க தமிழ் மக்கள் வந்து ஓட வேண்டாம், எங்கே ஓடணும்னு தெரியல, பறக்கணும்னு தெரியல, இருக்கணும்னு தெரியல. அப்படி தான் இருக்குது இப்போ.